Hi friends, இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனல் வழக்கமா ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் ஆயிருக்க மினி ஜாய் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு லைஃப் டைம் ஆப் தான். ஸோ கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறது மூலிமா நம்ம வந்து ஏர்ன் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் மெஜோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சாம்ப், அப்புறம் வந்து ஜோபி கோல்ட் அப்படி இந்த ஆப்லாம் பார்த்துருக்கோம். இன்ஸ்டன்ட் ரீடம் ஆப்ஸ் தான் இது மூணுமே. ஸோ அதே சேம் தான் இந்த ஆப்பும் கூட இன்ஸ்டன்ட் ரீடம் தான். நீங்கள் வித்ரா கொடுத்தா அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து பேடிஎம்மில் பேமெண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. தென் அது மட்டும் இல்லாமல் சைன் அப் போனஸாக உங்களுக்கு வந்து இதில் வந்து காயின்ஸாக தான் ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 1500 காயின்ஸ் வந்து சைன் அப் போனஸை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அதுக்கு வந்து யாரோட ரெஃபர் கோடாவது யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்னோட ரெஃபர் கோடை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகி வந்துடும். ஸ்கிப்பை மட்டும் ஃபில் பண்ணாமல் நீங்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 காயின்ஸ் வந்து சைன் அப் போனஸ் கிடைச்சிடும். அதை பெட்டு கட்டி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி நிறைய அமௌண்ட் வந்து வின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேமில் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டது நிறையவே இருக்குது. ஸோ அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ப்ரௌசரில் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏபிகே ஃபைல் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேமிங் ஆப் எல்லாமே ஏபிகே தான் வரும். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ டவுன்லோட் கொடுத்து இந்த ஏபிகே வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு மெயின் பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாய் டுடே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ₹0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 0 பேலன்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் சைன் அப் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டாப்பில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு எம் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபேஸ்புக் மூலிமா நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம், கூகுள் மூலிமா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மேலே மொபைல் நம்பர் மூலிமாவும் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் வந்து மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி அதை வந்து சைன் அப் பண்ணேன். ஸோ அதை வந்து மொபைல் நம்பர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மொபைல் நம்பருக்கு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேடிஎம் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுவே நீங்கள் வந்து கூகுள் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் போய்ட்டு அதுக்கப்புறம் எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்கள் பேடிஎம் நம்பர் கொடுத்துப்பீங்க. அது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கான யூசர் நேம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன நேம் வேணாலும் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ரிவார்ட்னு போட்டு இந்த இடத்துல ஒரு ரெஃபர் கோடு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட ரெஃபர் கோடு VR_D அதுக்கப்புறம் 2 போட்டு அதுக்கப்புறம் ZZZ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக அதிலே ஃபில் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1500 காயின்ஸ் வந்து போனஸாக வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் உங்களுக்கு வந்து 1000 காயின்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். அதையும் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டில் ஓகேங்களா 1600 காயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ 1500 காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸாக கிடச்சிருக்கும். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபர் கோட் போட்டதுக்காக. ஓகேங்களா? ஸோ அது மிஸ் பண்ணாமல் யாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது போட்டதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த காயின்ஸ் யூஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியும். ஸோ ஓகே, இதில் என்ன தான் ஏர்னிங் அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஜாய்ஸ் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஜாய் டுடே அப்படின்னு சொல்லியிருக்கலையே, இதில் வந்து சைன் அப் போனஸாக உங்களுக்கு வந்து 1600 காயின்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ அதாவது ₹100 காயின்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி செக்இன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோட் இன்புட் பண்ணதுக்காக ஒரு 1500 காயின்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்னும் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு இங்கே ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ரெஃபர் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இன்வைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ரெஃபர் லிங்க் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்க் மூலிமா அவங்க வரும்போது உங்களோட ரெஃபர் கோட் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அதில் வந்து என்டர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 500 ஜாய்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரெஃபர் ட்ரிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரிக் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஸோ என்னால் ரெஃபர் பண்ண முடியாது, ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் அதனால் உங்கள் ஐடி பிளாக் ஆச்சு அப்படின்னா நான் வந்து பொறுப்பில்லை. ஓகேங்களா? ஸோ ட்ரிக் என்ன அப்படிங்கிறத வீடியோட எண்டிங்கில் நான் வந்து சொல்கிறேன். யூஸ் பண்ண விருப்பம் இருக்கவங்க ட்ரை பண்ணி பார்க்க விருப்பம் இருக்கவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை ட்ரஸ்டடாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஐடி பிளாக் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு கடைசியாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நார்மலாக ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 500 ஜாய்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாய்ஸ்லாம் வச்சு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து கம்பெனிலேருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ நேற்றுலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ₹40,000 வந்து அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹80,000 அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நாம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் இது மாதிரி நம்மளை மாதிரி யூஸ் பண்ணி ஜாய்ஸை வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஜாய்ஸை ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து டெய்லி ₹80,000 போல் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அந்த ₹80,000 அமௌண்ட்டை பிரித்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எத்தனை % ஜாய்ஸ் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ இந்த ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து 1,00,000 ஜெம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஜாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 1,00,000 ஜாய்ஸுக்கு
ஜாய்ஸுக்கும் யார் எவ்வளோ பர்சன்டேஜ் ஜாய்ஸ் வச்சுருக்காங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ் இந்த 80,000 ரூபாயில் இருந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஜாயோட வேல்யூ. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக ஜாய் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு நாளைக்கு உங்களுக்கு இந்த ஜாய் வந்து இதுலேயே ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி போட்டோம் அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். அதாவது கீழே எங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல எஸ்டர்டே வந்து நான் 0 ஜாய்ஸ் தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், 0 rupees அப்படின்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ஏர்ன் பண்ணியிருக்க ஜாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாய்ஸ் போட்டு ஈக்குவல்ட்டி இவ்வளோ ரூபீஸ்னு போட்டுருவாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ் எப்படி இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கீழே வந்து 2 கேம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் கேம்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஜாய் கான்டெஸ்ட்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய காயின்ஸில் இருக்கு இல்லையா ஜாய்ஸ், இதை வந்து பெட்டு கட்டி நம்ம வந்து வின் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ஜாய் நம்ம பெட் கட்டோம் அப்படின்னா வின் பண்ணுறோம் அப்படின்னா 20 ஜாயாக கிடைக்கும். 100 ஜாய் பெட் கட்டுறோம் அப்படின்னா வின் பண்ணால் 200 ஜாயாக கிடைக்கும். 1000 ஜாய் கட்டினா 2000 ஜாய், 10,000 ஜாய் கட்டினா 20,000 ஜாய் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஜாய்ஸ்லாம் ஏர்ன் பண்ணுறது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஷ் கான்டெஸ்ட்னு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கையில் இருந்து அமௌண்ட்டை போட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறது. ஸோ அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட அமௌண்ட் கன்வெர்ட் ஆகிருச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டு கூட பேட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பேடிஎம்லேருந்து அமௌண்ட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வேணான்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் ஆட் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 ரூபாய் நீங்கள் வந்து ஆட் பண்ணி இந்த கேமுக்குள்ளே போகலாம். வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 70 ஜாய்ஸ் வந்து உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும் ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ளே பண்ணோன்னா 70 ரூபா நீங்கள் வந்து பேடிஎம்லேருந்து இதில் ஆட் பண்ணி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 70 ரூபா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 700 ஜாய்ஸ் வந்து கிடச்சிரும். அது போக நீங்கள் வின் பண்ணிங்கன்னா 100 ரூபா கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜாயில் வந்து நான் ஒரு கேம் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த மாதிரி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் இந்த இதில் போய்ட்டு நிறைய கேம்ஸ் இருக்கும், ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ இதில் வந்து ட்ரைனிங் மேட்ச்ன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பாருங்கள் ட்ரைனிங் ஃபீட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் நிறைய கேம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. இந்த கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரேண்டம் பிக்கிங்கில் வரும். எந்த கேம் தான் வரும்னு சொல்ல முடியாது, அது மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய கேம்ஸ் வந்து இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எந்த கேம் வேணாலும் கொடுப்பாங்க. இந்த 10 ஜாய் நான் வந்து இப்போ பெட் கட்டுற ஸ்டார்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நாம் வந்து உள்ளே போயிட்டோம். ஸோ நம்ம கூட போட்டியாக இன்னொருத்தர் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வருவார். ஸோ அது யார் அப்படிங்கிறத இவங்களே ரேண்டமாக பிக் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ டெக்னிக்கல் போட்டாங்க. ஸோ இதில் வந்து எந்த கேம் அப்படிங்கிறது இவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ண கேம் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ அதை எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டெமோ மாதிரி நம்மளுக்கு வந்து காட்டிடுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் போய்ட்டு ட்ரைனிங் எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% நம்ம ஒரு வந்து 96% அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி மேட்ச் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் ட்ராவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பெட்டு கட்டின அந்த 10 காயின்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்த கேமுக்கு நம்ம வந்து வந்துவிட்டோம். ஸோ இதில் வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க, ஜம்ப்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு ஏற மார்க் தான் இருக்குது ஜம்ப்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் குதிக்கிறதா இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒன்றா போக வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிம்பிளை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கமாக குதிக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து தோத்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து குதிச்சு போகிறது உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலராக சிம்பிள் வந்து காட்டிகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமிங் நினைக்கிறேன். ஸோ யார் வந்து முதல்ல அந்த இதை வந்து கிராஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ப்ரைஸஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ நான் இதை வந்து ப்ளே பண்ணி முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து மேலே வந்துட்டேன். ஸோ இந்த கொடியை நான் வந்து டச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் தான் அவங்களுக்கு முன்னாடி வந்ததுனால நான் வந்து வின்னு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் வின் பண்ணதுக்காக எனக்கு 20 ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. அவங்க வந்து தோத்துட்டாங்க. ஸோ இந்த ரேட்டோ அப்படிங்கிறவங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்து மறுபடியும் ரெடி அப்படின்னு சொல்லி இவங்க கூட ப்ளே பண்ணலாம். இல்லை அப்படின்னா பேக் வந்துட்டு வேறு கேமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 100 ஜாய் கட்டியிருந்தேன் அப்படின்னா 200 மாறி இருக்கும். இது 10,000 ஜாய் கட்டியிருந்தேன் அப்படின்னா 20,000 மாறி இருக்கும் ஓகேங்களா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ஜாய்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு வந்து ருபீஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா எவ்வளோ ஜாய்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் அவங்க கம்பெனிலேருந்து கொடுக்குறது நம்ம எடுத்து வச்சிருக்கோமோ அத்தனை பர்சன்டேஜ் தான் இது அந்த அமௌண்ட்லேருந்து நமக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகேங்களா. ஸோ இதை மாதிரி நீங்கள் அமௌண்ட் கட்டியும் இதே கேம்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ மஸ்ட் அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகேங்களா. வித்ரா எடுக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த ரெஃபர் பண்ணுற ட்ரிக்கை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த எம் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ரெஃபர் கோடு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது மெயில் ஐடி மூலயமா வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு உங்களோட பேடிஎம் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதிலே ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெண்டர் ஆயிருக்கும். வேலட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேலட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வித்ரா கொடுக்குற ஆப்ஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பாருங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாப் அப் கொடுக்குறது இருக்கும். வித்ரா அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல 100 ரூபா மினிமம் இருந்துச்சு அப்படின்னா கேஷ் வித்ராவல் அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டாண்டாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடும் ஓகேங்களா. ஸோ மினிமம் ரேடம் வந்து 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இந்த 100 ரூபாய்க்கு கம்மியாக மினிமம் ரேடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த அமௌண்ட் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ரூ. 70 80 அந்த கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறது இல்லையா, ரூ. 70 கட்டி ப்ளே பண்ணுற அந்த கேம் இருந்தது. ஸோ அது வந்து ரூ. 70 என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் டாப் அப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படினாலும் போதும், உங்களோட பேடிஎம் இதில் வந்து லிங்க் பண்ணி அது மூலிமா உங்களுக்கு வந்து இது பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பேடிஎம்லேருந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரூ. 70 மேலே ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் மாதிரியும் கொடுப்பாங்க. அதாவது ஜாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. ரூ. 70 ஆட் பண்ணுறதுக்கு இந்த 700 ஜாய்ஸ்ன்னு சொன்னாலே அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து இதில் கேஷ் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆட் பண்ண அமௌண்ட்லேருந்து ரூ. 32 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எலிஜிபிள் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ இருந்தாலும் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு இருக்கிற ஆஃபர். ஓகேங்களா. ஸோ அதை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நாளைக்கு கூட ஒரு அப்டேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற அமௌண்ட்டை வித்ரா எடுக்க முடியாது அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் இவங்க. ஸோ இப்போதைக்கு உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இல்லை அப்படின்னா இது ரிஸ்க் எடுக்கல, நான் கையிலேருந்து அமௌண்ட் போடலை அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் ரேட் ₹100 உங்கள் வேலெட்டில் வந்த உடனே நீங்கள் வந்து கேஷ் வித்ராவல் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து சொந்தமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஜெம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். 1600 கிடைக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து ஜாய்ஸ் வந்து earn பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஜாய்ஸ் இருக்க உங்களுக்கு அதிகமாக எவ்வளோ earn பண்ணியிருக்கீங்க அதை பொறுத்து அமௌண்ட் ஆட் ஆகும். அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து நிறையவே வித்ரா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கேஷ் வந்து பே பண்ணி இதில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து ரெஃபர் ட்ரிக்னு ஒன்று சொன்னியே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதை வந்து நான் லைவாக ஷோ பண்ணியிருக்கலாம், பட் வந்து ஷோ பண்ண முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா அது நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இன்வைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணலாம். அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ரெஃபர் கோட் இருக்குல்லையா, இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேரலல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்புக்கு வந்து கிடைக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பேரலல் ஸ்பேஸில் போய்ட்டு இந்த ஆப்பை வந்து க்ளோனிங் எடுக்கலாம். க்ளோனிங் எடுத்து வச்சுட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி சைனப் கொடுங்க. சைனப் கொடுக்கும்போது உங்கள்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் நம்பர் எது இருந்தாலும் சரி. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து அந்த ஓடிபி மூலிமா அது வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து. ஓகேவா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து மெயில் ஐடி யூஸ் பண்ணி பார்க்கல. மெயில் ஐடி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி எதுவும் வரல அப்படின்னா, ஓகேங்களா, மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணால் ஓடிபி வருது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணி அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதில் ட்ரிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெஃபர் கோடுங்கிற இடத்துல உங்களோட ரெஃபர் கோடை காப்பி பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே இதில் வந்து மெயின் அக்கௌண்ட்டில் 500 காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ட்ரை பண்ணி அவருக்கு ஆட் ஆகுது. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஒவ்வொரு டைமும் நீங்கள் போய்ட்டு அந்த ஓடிபி வரும்போது ஓடிபி கேட்க முடியாது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து இதில் கூகுள் பே அந்த இது செலக்ட் பண்ணலை. கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக எவ்வளோ இமெயில் ஐடி வேணாலும் கிரியேட் பண்ணி இமெயில் ஐடி இல்லை ஃபேஸ்புக் ஐடி யூஸ் பண்ணி அது மூலிமா நீங்கள் வந்து சைனப் பண்ணலாம். அந்த மாதிரி அதில் வந்து பேரலல் ஸ்பேஸில் சைனப் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படி சைனப் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஓடிபியும் கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி இது மூலிமா 500 இதில் வந்து யூஸ் பண்ணிக்க ஏர்ன் பண்ணிக்க முடியும். அப்படி உங்களுக்கு வந்து இதில் அதுலேயும் ஓடிபி வந்துச்சு அப்படின்னா ட்ரிக் வந்து யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஓடிபி கேட்டு தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண முடியும். இதுதான் ஒரு ட்ரிக் இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்கிறது. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணால் உங்கள் ஐடி பிளாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு இதில் அப்டேட் இல்லை. அதுக்கெலாம் அமௌண்ட் ஆட் ஆகிட்டு இருக்குது. வித்ராவும் கொடுத்துட்ருக்காங்க. பட் கூடிய சீக்கிரத்தில் கம்பெனிக்கு வந்து அந்த நியூஸ் வந்து போயிடும். ஸோ அவங்க வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரிக்கை யூஸ் பண்ண விருப்பம் இருக்குது. நான் வந்து ரெஃபர் பண்ணுறது வாய்ப்பே இல்லை. இந்த ஆப்பை நான் வந்து சுயமாக செல்ஃபாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இல்லை இது வந்து லாங் டைமாக நான் வந்து யூஸ் பண்ணணும், பேமெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஜென்யூனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான நீங்கள் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதோட எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.